12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இந்த தலைப்பில் பயிற்சி 1.2ல் 3வது கணக்கில் முதல் பிரிவு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காஸ் ஜோர்டன் முறையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்ட அணியை அலகு அணியாக மாற்றணும். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த ஏ என்ற அணியை என்ன மாற்றணும், நம்ம அலகு அணியாக மாற்றணும். இங்கே I2ன்னு போடுறோம். என்ன அலகு அணிக்கு I2 போடுறதுக்கான இங்கே கொடுக்கப்பட்ட அணியுடைய வரிசை என்ன 2, அதனால் I2-வை மாற்றணும். இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு பூஜ்ஜியமற்ற இந்த ஏன்றது ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை அணி. இந்த பூஜ்ஜியமற்ற கோவை அணியை அலகு அணியாக மாற்றுகின்ற அந்த முறைக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறைன்னு பேர். இந்த மாதிரி ஏன்ற அணியை நம்ம அலகணியாக மாற்றத்துக்கு முதல்ல என்ன பண்ணால், அந்த ஏவையும் அலகணியும் சேர்த்து நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணியை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா, விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஸோ இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி எப்படி எழுதுறோம்னு பாருங்கள். இனி எல்லா கணக்குகளையும் நிறைய பயன்படும். அதனால் எப்படி இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதுகிறோம் அப்படின்னா, A/I2ன்னு போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு சாய்வு கோடு போட்டு 2க்கு நடுவில் ஒரு கோடு போட்டு எழுதுறீங்க. என்ன பண்ணணும்னா, ஏன்ற அணி அப்படியே எழுதிக்கலாம். 2 -1 5 -2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து கோடு போட்டுக்கிறீங்க. I2ன்னா 2 வருஷத்துடைய அலகு அணி 1 0 0 1. இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த முறைக்கு என்ன பேர், விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு பேர். இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியில் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஏன்ற அணி இருக்கு இல்லையா, இந்த ஏன்ற அணியை நம்ம என்ன மாற்றணும், இப்போது அலகு அணியாக மாற்றணும். இந்த உறுப்பெல்லாம் மாறி இந்த 1 0 0 1ன்றது இங்கே இடது பக்கம் வரணும். ஸோ அதுக்கு நாம் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அணியை அலகு அணியாக மாற்றுவதற்கு நாம் தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்த போகிறோம். நிறை வாயிலான தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்த போகிறோம். எப்போ நாம் தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்துகிறோமோ அப்போ என்ன ஆகும்னா, அது சமான அணியாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்த அப்படின்றது இல்லாமல் காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்த எதன் மீது பயன்படுத்துகிறோம்னா, அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியின் மீது பயன்படுத்துகிறோம். அது என்ன காஸ் ஜோர்டன் முறைன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி I2 இருக்கு இல்லையா, இந்த அணியை நாம் தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ இது என்ன மாறும்னா, இந்த மாதிரி சிம்பல் தொடக்கநிலை உருமாற்றங்களுக்கு பயன்படுத்துகிற உடனே அந்த அணி இந்த ஏரோ மார்க் போடலாம், அல்ல அந்த மாதிரி சமான குறியீடு போடலாம். சரியா? இப்போ இங்கே என்ன நம்ம விதிமுறைகளை பயன்படுத்தப்போம், ஏற்கனவே நம்ம அணித்தரத்துக்கு பயன்படுத்தணும் இல்லையா, அந்த மாதிரியான விதிமுறைகளை பயன்படுத்தி தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்தி இந்த 2 -1 5 -1 0 ஆக்க போகிறோம். அதுக்கு நாம் முதல் ரூல் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, முதல் ரூல் 1வது நிலையில் நான் எந்த மாற்றமும் செய்யலை, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 -1 1 0. ஆனால் 2வது நிலையில் ஒரு சின்ன விதிமுறை பயன்படுத்தி ஒரு மாற்றம் செய்ய போகிறேன். அந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த ரூல் நான் எழுதிட்டு அப்படியே சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த விதிமுறைகள் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துருக்குறோம் அணித்தரத்தில். R2 - 2R1 இதுக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. R2லேருந்து R1 இருக்கக்கூடிய உறுப்புகளை 2வது பெருக்கி கழிக்கணும்னு அர்த்தம். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக எழுதி போட்டுக்கோங்க. இப்போ R2 இந்த விதிமுறையை எங்கே பயன்படுத்தணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அணியை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ R2ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். R2வில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே எழுதலாமா, 5 -2 0 1. அடுத்தது 2R1. அதாவது என்ன மீனிங், இதுக்கு பொருள் என்ன, R1 இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கணும். பெருக்குனா 2 2 4 2 × -1 -2 2 × 1 2 2 × 0 0. சரி, பெருக்கியாச்சு. இப்போ கழிக்கணும். இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிக்கிறதுக்கு எதை கழிக்கிறோமோ அதனுடைய குறிகளை என்ன செய்யணும், மாற்றணும். அப்போது இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். பூஜ்ஜியத்துக்கு குறி தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம குறிகளை மாற்றியாச்சு. கழித்தல் என்பது குறிகளை மாற்றி கூட்டுவதற்கு சமம். அப்போ கூட்டும்போது பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். 5 தான் பெருசு. 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய எண்ணுடைய குறி போடணும் ப்ளஸ்ஸு. நம்ம தனியாக ஒரு நம்பர் எழுதுனா அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம்.
மைனஸ் வந்தால் மட்டும் முன்னாடி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், -2 + 2 ரெண்டையும் கூட்டினா என்னது 0, 0 -2 கூட்டினா -2, 1 0 கூட்டினா 1. இப்போது இந்த விதிமுறை எழுதியிருக்கோம் இல்லையா R2ல், R2 தான் இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுத போகிறோம். R2 எப்படி எழுதுறோம், R2லேருந்து R1 இருக்கக்கூடிய ஒரு 2ஆல் பெருக்கி கழிக்கிறோன்றது தான் R2. புது R2, பழைய R2 எடுத்துகிட்டு புது R2 போடணும். இப்போ என்ன போடணுங்க, 1 0 -2 + 1, இதான் வந்து புதிய R2. சரியா, இந்த விதிமுறைப்படி கிடைத்த R2. சரி, அடுத்தது இந்த முறையை நம்ம எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம நோக்கம் நிறைவேற வரைக்கும் பயன்படுத்தணும். அது என்ன நோக்கம் நிறைவேறது, இடது பக்க அணி என்னவா மாறணும், நமக்கு அலகணியாக மாறணும். சரி, அடுத்து இங்கே இன்னொரு விதிமுறை என்ன பண்ணுறேன்னா, இப்போ R1ஐயும் R2ஐயும் பரிமாற்றம் செய்கிறோம். பரிமாற்றம் செய்கிறது என்னன்னா, R1ல் இருக்கிற எல்லா உறுப்பையும் அப்படியே R2ல் எழுதுறது, அப்படியே R2ல் இருக்கிற எல்லா உறுப்பையும் R1ல் எழுதுறது. அப்போ ஒன்று மாற்றலாமா, 2 -1 1 0, இந்த 1 0 -2 1ன்ற இரண்டாவது நிறை இருக்கு இல்லையா, அதை முதல் நிறையாக கொண்டு வரணும். இப்போ 1 0 -2 1, இதான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், R2ல் இருக்க எல்லா உறுப்பையும் R1 கொண்டு போயிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து கீழே வந்துடும். இது 2 -1 1 0, பாருங்கள் R2 வந்து R1க்கு போயிடுச்சு, R1ல் இருக்க எல்லா உறுப்பையும் வந்துடுச்சு, R2க்கு வந்துடுச்சு. சரி, அடுத்தது மீண்டும் தொடக்கநிலை உருமாற்றம். ஏன்னா நமக்கு 1 0 வந்துடுச்சு, இங்கே இந்த 2 உறுப்பு இன்னும் மாற வேண்டியது. இந்த 2ஐ வந்து 0 ஆக்கலாம், அல்லது இந்த 2ஐ வந்து என்ன பண்ணுறோன்னு கவனிங்க முதல்ல. இப்போ 2ன்ற இடத்துக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு விதிமுறை எழுதலாமா, என்ன விதிமுறை எழுதலாம் பாருங்கள். மறுபடியும் R1ல் எந்த மாற்றமும் பண்ணல, ஏன்னா நமக்கு R1ல் வந்து 1 0 வந்துடுச்சு, அதனால் அதை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை தொந்தரவு பண்ணாமல் நம்ம எதை மட்டும் கொண்டு போகலாம், மறுபடியும் R2ல் மட்டும் மாற்றோம். திரும்ப R2க்கு ஒரு விதிமுறை எழுதலாம், என்னென்னா R2 - 2R1, மறுபடியும் அதே ரூல். சரியா, இப்போ மறுபடியும் R2 எழுதலாமா, என்னங்க R2, இப்போ இருக்கிற R2, அதாவது இந்த விதிமுறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற சமான அணியில் இருக்கக்கூடிய R2 தானே. R2 என்ன இருக்கு, 2 -1 1 0, 2 R1, மறுபடியும் இந்த அணியில் இருக்கக்கூடிய R1 தானே, இதை வந்து 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 × 1 2, 2 × 0 0, 2 × -2 -4, 2 × 1 2. நல்லா புரிஞ்சுக்கணும். R1ல் இருக்கிற ஒரு உறுப்பு என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். இப்போ இங்கே 2க்கு நடுவில் கழித்தல் குறி வந்திருக்கு, R2க்கும் 2R1 நடுவில் என்ன இருக்குது, கழித்தல் குறி. அப்படின்னா இந்த R2 R1 குறிகளை என்ன செய்யணும், கழிக்கிறதுக்கு முன்னாடி மாற்றணும். என்ன மாற்றலாம், இந்த +2 என்ன ஆகும், -2 ஆகும், 0க்கு குறி தேவையில்லை. -4 என்ன ஆகும், +4 ஆகும், +2 -2 ஆகும். குறிகளை மாற்றியாச்சு. குறிகளை மாற்றின முன்னாடி இப்போ என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ 2 -2 கூட்டினா என்ன ஆகும், 0, -1 0 கூட்டினா -1, 1யும் இப்போ 2 குறியும் ஒன்றா இருக்குது, +1 +4, அப்போ அப்படியே கூட்டிக்க வேண்டியதான், +5ன்னு அர்த்தம். அப்போ 5 அப்படியே போட்டுக்கலாம். 0 -2 கூட்டினா -2. ஸோ இப்போ இந்த உறுப்புகள் தான் நமக்கு இந்த விதிமுறையின்படி கிடைத்த உறுப்புகள். இதை எங்கே எழுதணும், புது R2வா எழுதணும். இப்போது 0 -1 5 -2. ஸோ இப்போ இந்த இது முடிச்சாச்சு. மறுபடியும் பாருங்கள், இப்போ இந்த இடது பக்கம் இருக்கிற அணியில் 1 0 0 3 உறுப்பு மாறிடுச்சு நமக்கு தேவையான உறுப்பா. ஆனால் இங்கே +1 வரணும், அதுக்கு பதில் என்ன வந்துருக்குது, -1. இது ரொம்ப சிம்பிள் நமக்கு இதை மாற்றுறது. ஏன்னா முதல் நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படி எழுதிக்கலாமா, 1 0 -2 1. அடுத்தது ரெண்டாவது நிலையில் ஒரே ஒரு மாற்றம் தான் இப்போ நம்ம பாக்கி இருக்குது. அது இந்த -1 என்னவா மாற்றணும், +1ஆக மாற்றணும். அப்போ -1 +1ஆக மாற்றணும்னா இந்த நிறை முழுவதையும் என்ன பண்ணணும், -1ஆல் பெருக்கணும். ஏன்னா இது ப்ளஸ்ஸாக மாறினா மட்டும் போது, எல்லாத்தையுமே இந்த அதே உறுப்பால் பெருக்கணும். அப்போ மறுபடியும் விதிமுறை என்ன எழுதலாம்னா, R2 கேன் பி ரிட்டன் as, அதாவது R2 என்பது எப்படி எழுதலாம், -1 R2 அப்படின்னு எழுதலாம். R2ல் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், -1ஆல் பெருக்க போகிறோம். ஸோ அப்போ -1ஆல் பெருக்கணும்னா பாருங்கள், -1 × 0 0, -1 × -1 +1, -1 × +5 -5, -1 × -2 +2.
அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அணி என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 1 0 0 1 ஆயிடுச்சு. இந்த பக்கம் வலது பக்கம் ஏற்கனவே இருந்த 1 0 -2 1 0 0 1ன்ற இந்த உறுப்பு வந்து இப்படி மாறி இருக்கு. சரியா? இந்த மாற்றங்கள் தொடக்கநிலை உருமாற்றங்கள் காரணமாக நமக்கு கிடைச்சிருக்குது. சரியா? இப்போ நம்ம இந்த மாதிரி வரும்போது நமக்கு காஸ் ஜோர்டன் முறைப்படி என்னென்னா அலகு அணி வந்ததுனால இப்போ நாம் இங்கே என்ன மாற்றிட்டோம், AI2ன்றதை AI2 அப்படின்ற இந்த அணியை வந்து நம்ம என்ன மாற்றிட்டோம்னா I2 A இன்வர்ஸ்னு மாற்றிருக்கிறோம். இதுதான் காஸ் ஜோர்டன் முறை. சரியா? அப்படின்னா இந்த I2 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த அணி தான் வந்து என்ன, கொடுக்கப்பட்ட அணியினுடைய நேர்மாறு அணி. therefore A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த அணி இருக்கு இல்லையாங்க, இது வந்து எடுத்து எழுதிடலாம் அப்படியே, -2 1 -5 2. இதான் வந்து காஸ் ஜோர்டன் முறைப்படி நம்ம கொடுக்கப்பட்ட அணிக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, நேர்மாறு அணி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு.